குருவே சரணம், குருவே துணை. என்றும் எப்பொழுதும் குருவின் துணையுடன் எல்லோரும் நலம் பெற வாழ வேண்டும். இன்று நான் பார்த்த சில உண்மைகளை மக்களுக்கு தெரிவிக்கிறேன். இன்று ஒரு ஜூஸ் கடையில் ஜூஸ் போட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் அந்த கடைக்கு போகிறேன். அந்த கடையில் ஐயா எனக்கு ஒரு ஜூஸ் வேணுங்கிறேன். அப்போ 2 இளைஞர்கள் வராங்க, ஜூஸ் குடிக்கிறாங்க, 2 ஐஸு சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது அந்த ஜூஸ் போடுவர்கிட்ட சொல்கிறாங்க, எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறாங்க. அந்த ஐயா சொல்கிறாரு, 160 ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த காலை அவர் கவனிக்கிறாரு. அப்போ அந்த 2 இளைஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, 160 ரூபாய்க்கு 110 ரூபா அந்த பேடிஎம்மில் பண்ணிவிட்டு 50 ரூபாயை ஏமாத்துறாங்க. அந்த ஐயா என்ன நினைக்கிறாரு, அந்த சின்ன பசங்களாக இருக்காங்க, எப்படி அந்த ஏமாத்துகிற குணம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஓகேப்பா போங்க அப்படின்ட்டு அடுத்த ஆளை கவனிக்கிறாரு. அடுத்த ஆளை கவனிச்சுட்டு நானும் அந்த கடையில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஐயா அந்த பசங்க போன பிறகு ஃபோனில் செக் பண்ணும்போது 110 ரூபா இருக்குது. இல்லை அந்த பசங்க இப்படி ஏமாத்துட்டாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஏமாறுபவன் இருக்கும் வரை ஏமாற்றுபவன் அவன் தொழிலை செய்து கொண்டு தான் இருப்பான். அதனால் நாம் விழித்து கொள்ள வேண்டும். ஏமாறலாம் என்று நினைத்து ஏமாற்றுபவன் அவன் வேலையை செய்து கொண்டு தான் இருப்பான். இந்த கலியுகத்தில் வர வர நிறைய மாற்றங்கள் ஆகுது. அதனால் நாம் ஒவ்வொரு இடத்துலையும் நாம் போகும்போது நம்முடைய மூளையை நன்றாக விழித்து வைத்து பணம் ஏமாறுவதை தவிர்க்க வேண்டும். இது நான் கண்ட உண்மை. குருவே சரணம், குருவே துணை.